வாத்தியாருக்கு அதிக சம்பளம். ஏன் அதிக சம்பளம்? இவங்க எழுதுகிற பேப்பரை திருத்துறாங்கல்ல, அதற்காகத்தான் அதிக சம்பளம். என்ன எழுதி வச்சிருப்பான் தெரியுமா சார்? முட்டாளுக்கும் அடி முட்டாளுக்கும் என்ன வித்தியாசம்? வாத்தியார் கேட்குறார். இவன் சொல்கிறான், சார் நாங்கள் தான் சார் முட்டாள். அப்போ அடிமுட்டாள் நீங்கள் எங்களை அடிக்கிறதுனால நீங்கள் அடிமுட்டாள் சார். பார்த்தீங்களா? எருமை மாடு எதற்கு பயன்படுகிறதுன்னு ஒரு கொஸ்டின் சார். இவன் என்ன எழுதியிருக்கான் தெரியுமா மேடம்? எருமை மாடு பால் தர பயன்படுவதை விட என் பெற்றோர்கள் என்னை திட்டுவதற்காகத்தான் அதிகம் பயன்படுகிறது. கைத்தட்டல் அதிகமாக வருதுன்னா என்ன அர்த்தம்? பூரா வீட்டில் எருமை மாடு அனிமல் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பசங்களை சமாளிக்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். மகாத்மா காந்தி எப்போது பிறந்தார்னு ஒரு கொஸ்டின். மகாத்மா காந்தி எப்போது பிறந்தார் குட்டீஸ்? அவன் நினைக்கிறது ஸ்கூலுக்கே போயிருந்துருக்கலாம் போல. ஒரு நாள் இங்கே வந்து உட்காந்தா இதுவும் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சு. ஆனால் என்னடா அக்டோபர் வரைக்கும் வந்துட்டான், இந்த வாரத்துக்குள்ளே வந்துடுவான், டேட்டுக்கு வந்துடுவான். மகாத்மா காந்தி எப்போது பிறந்தார்னு ஒரு கொஸ்டின். பொம்பளை பிள்ளை தெளிவாக எழுதியிருக்கு, மகாத்மா காந்தி அக்டோபர் 2 பிறந்தார். இவன் எழுதியிருக்கான், மகாத்மா காந்தி அவர் பிறந்த நாள் அன்று பிறந்தார். பாத்தியா அவன் சிரிக்கிறத பாரு, கக்கப்பக்கான்னு. சின்ன குழந்தை கூட சிரிக்க வைக்கிறதுனா அதுதாங்க பட்டிமன்றத்தோட வெற்றினே நம்ம சொல்லலாம். 2வது கொஸ்டின் வாத்தியார் பயந்துகிட்டே திருத்துறார். தாஜ்மஹால் யாருக்காக யார் கட்டினார்? தாஜ்மஹால் மும்தாஜுக்காண்டி ஷாஜகான் கட்டினார்னா ஓகே, வாத்தியார் 2 மார்க் செவனேன்னு போட்டுற போறார். இவன் எழுதியிருக்காங்க, தாஜ்மஹால் சுற்றுலா பயணிகளுக்காக கொத்தனார் கட்டினார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த பசங்களை இங்கே மேடையில் இன்னைக்கு பேசுறது இல்லை, பாடுறது கூட இன்னைக்கு மேடையில் கஷ்டமா இருக்கு. ஒரு மேடையில் இப்படி தான் பாட்டு ஆரம்பித்தேன், கம்மலா நான் இருந்தா அப்படின்னு. அல்ல, கீழேருந்து ஒரு பையன் படார் நினச்சி அதை அடகு வைக்க நான் இருக்கேன்னு காண்டான். இதெல்லாம் நீங்கள் கோல்டுன்னு நினச்சிடாதீங்க, பூரா கல்யாணி கவரிங்கில் கூறு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கிறேன். அதனால் நடுவர் வந்து பெரிய கிராண்டான நடுவர் நீங்கள்லாம் நினச்சிடக்கூடாது. உண்மையிலே இன்றைக்கெலாம் நகை விற்கிற விலையில் தங்கம் முதல்ல வாங்க முடியுமா? ஆனாலும் நான் கேட்குறேன், பெண்களுக்கு யாரை பிடிக்கும்? 5 பவுனு 10 பவுனு தங்கம் கொடுத்தா தான் பிடிக்குமா? இல்லைங்க. தங்கம் கொடுத்தா தான் அவன் ஆண்மகனா? இல்லைங்க. கடைசி வரைக்கும் எங்களை தங்கம் மாதிரி யார் பார்த்துக்கிடுறானோ அவன்தான் சரியான ஆண்மகன் அப்படின்னு நான் சொல்லலாம், அவங்க சொல்கிறாங்க. அப்போ யார்? ஒரு பக்கம் பிறந்த வீடு, இன்னொரு பக்கம் புகுந்த வீடு அப்படின்ட்டு பேசுகிறாங்களே. சமீபத்தில் வரும்பொழுது ஒரு கவிதை படித்தேன். பெண்களுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குது? பிறக்கும் பொழுது தந்தை வீடு, பிறக்கும் பொழுது தந்தை வீடு, திருமணத்திற்கு பின் மாமனார் வீடு, காலம் செல்கையில் கணவர் வீடு, மூப்பெய்துகையில் பிள்ளைகள் வீடு, பெண்களுக்கு என்று ஏது வீடு அப்படின்ட்டு ஒரு கவிதை. இதுக்கெல்லாம் பெண்கள் வெறித்தனமாக கை தட்டுவாங்க நினைச்சேன். ஒருத்தர் ஒரு பக்கியும் கைத்தல் கொடுக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படா சாப்பாடை போடுவீங்க? பார்த்தியா, இதுக்கு தான் கைத்தட்டல் அதிகமாக வருது. ஏங்க, ஆண்களுக்குன்னு என்ன, பெண்களுக்கு பிறந்த வீடு புகுந்த வீடு அப்படின்ட்டு இருக்குல்ல. ஒரு பெண் பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது எவ்வளோ ஃபீல் பண்ணி, அதில் ஒரு ஃபீலிங்ஸ் நீங்களாம் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போல்லாம் சமீபத்தில் இன்ஸ்டா ரீல்ஸ்லலாம் அந்த புள்ள அழுவும் பாரு, அப்படி மேக்கப்லாம் கோட்டிங்லாம் கரைஞ்சி உருகி ஓடி ஆறா ஓடும், அந்த பிள்ளை அழுகும். இதேமாரி லைவாக ஒரு நிகழ்ச்சி, அப்படி லைவாக ஒரு பிள்ளை அழுதுகிட்டே இருக்கு, ஏங்கி ஏங்கி. பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன வாண்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குது, அங்கிள் அங்கிள் ஏன் அந்த ஆன்ட்டி அழுகுறாங்க? அவங்களாடா, அவங்க பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு அவங்க அம்மா அப்பாலாம் பிரிஞ்சிட்டு போகிறாங்கடா, அதனால் அழுகுறாங்க. அப்போ அந்த அங்கிள் அழலை, மாப்பிள்ளையை பார்த்து. அப்போ அங்கிள் அழலை, அவர் நாளையிலிருந்து அழுவார். கைத்தட்டு பாதிக்கப்பட்டவர்கள் படக்கு படக்கு என்று கைத்தட்டல் கொடுக்கிறார்கள். நான் ஏதாவது கேட்டு வாங்கினேனா? உண்மையிலேயே. ஆனாலும் ஒரு காலத்தில் பெண்கள் எப்படி இருந்தாங்க, இந்த காலத்தில் பெண்கள். ஒரு காலத்தில் பெண்கள் அடுப்பங்கரையே கெதின்ட்டு கிடந்தாங்க. இன்னைக்கு அடுப்பங்கரையிலேருந்து ஆகாயத்தில் விமானம் ஓட்டுற வரைக்கும் என் பெண் சாதித்து கொண்டிருக்கிறாளே அப்படின்ட்டு சொன்னால் வாழ்க்கை எவ்வளோ வரப்பிரசாதமாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு காலத்தில் சிற்றுண்டி செய்த பெண்கள் எல்லாம் இன்னைக்கு செயற்கைக்கோள் ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். மெட்டி அணிந்த கால்கள் எல்லாம் இன்னைக்கு மெட்ரோ ட்ரெயின் ஓட்டி கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு சொன்னால் எவ்வளோ பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்.